காணுவாக்கா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். இவ்வளோ லட்டு எடுத்துட்டு எங்கே போகிற? இதான் விசேஷமா உங்கள் வீட்டில்? எனக்கும் கொஞ்சம் கூட. எங்கள் வீட்டில் வேறு எதுவும் சாப்பிட இல்லை, பழங்கள் தான் காலி ஆயிடுச்சு. அதனால இதையாவது வாங்கிட்டு போகிறேன் சாப்பிட்றதுக்கு. அக்கா, இங்கே பக்கத்தில் ஏதோ பழத்தோட்டம் இருக்கா? நம்ம காட்டில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட. விலை அதிகமாச்சு. நம்ம காட்டில் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதுக்காக வேணா நான் வெளியூரில் வித்துடணும். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம இந்த பழத்தை விற்றோன்னா நிறைய காசு பார்க்கலாம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஜூஸ் கடையும் திறந்துடலாம். என்னம்மா நல்லா இருக்கியா? காக்கு சொன்னா நீ எல்லா ஆப்பிளும் விற்கிறியாமே, நானே 1,00,000 கூட கொடுத்து எடுத்துக்கிறேன் உன் ஆப்பிளை. சரியா? எனக்கு கொடுத்துரு மொத்த ஆப்பிளும். இந்தா காசு, மிச்ச காசு நான் நாளைக்கு தரேன். இவ்வளோ காசு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஜூஸ் கடை திறந்துருவோமா? வாங்க, எப்படி இருக்கீங்க? மிச்ச காசு தர வந்திருக்கீங்களா? காசெல்லாம் கொடுக்க முடியாது, உன் ஆப்பிள் எல்லாம் அழுகி போயிருந்தது. அதனால் நான் உன் கடையை எடுத்துக்கிறேன். இப்படி சொன்னால் எப்படி? பழக்காரி நம்ம சோனா ஏமாத்திட்டா. வாங்க ஒரு நியாயம் கேட்போம். அந்த பழக்காரியை எல்லாரும் அடிச்சு தொலைச்சாங்க.